ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ஸ்கூல் விட்டு வர்ற நம்ம வீட்டு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரன்ச்சியாக மொறுன்னு இருக்கும். அதனால் எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி போட்டு லைட்டாக இந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அதனால் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கொதித்தது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை இந்த தண்ணியில் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாவை சேர்த்து தண்ணியில் கலந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோடையே மாவை நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே நல்லா மாவை தண்ணியில் சேர்த்து கலந்து விடுங்க. எந்த கப்பால் மாவை ஒரு கப்பு அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவை கலந்து விடும்போது தண்ணி பத்தாதது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், கரண்டி போட்டு கலந்து விடும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாவு நல்லா தண்ணியோட சூட்லேயே வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதனால் கலந்து விடுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சபடியே நல்லா மாவை கலந்து விட்டாச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும். இந்த சூட்லேயே மாவும் நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இருந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கையில் எதுவுமே மாவு ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால கை வச்சு பிசைய முடியாது. இந்த மாவோட சூடு நல்லா ஆறி வரட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மாவோட சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி நல்லா உருண்டையாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கையில் மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி மாவை தூவி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த சப்பாத்தி கல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு உள்ளங்கையில் உருட்டி எடுத்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் தான் இந்த மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக மேலே எண்ணெயோ இல்லை அரிசி மாவோ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் மாவு தேய்க்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் இப்போ சப்பாத்தி கிட்ட வச்சு சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே போல் தேய்ச்சி வச்சுட்டு ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நல்லா ஓரங்களையெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸை எந்த ஷேப்பில் செய்ய போகிறோமோ அதுக்கேற்றது மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு அழுத்தி எடுத்திங்கனாலே ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகி வந்துடும். இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணுன்னா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாவையுமே நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் அரிசி மாவை நம்ம தெளிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா தான் இந்த சப்பாத்திக்கெல்லாம் மாவை உருட்டணும். அதனால் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக வரும். சப்பாத்திக்கெல்லாம் மாவு எதுவும் ஒட்டாது. அதே போல் மாவு பிசையும் போதுமே நம்ம நெய் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் மாவு கல்லில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரும். ரொம்ப ஓவராக ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அதுபோல் இது எல்லாத்தையும் சேர்த்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் ஒரு பக்கம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மாவு வேகாமல் கரண்டியில் ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் கரண்டி போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டோம். இதே போல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமே லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. அதனால் இது எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா இது சாப்பிட்றதுக்கு மாதிரி சிப்ஸ் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வெளியில் எடுத்தோடனே நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு கரண்டியில் வச்சு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதும் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த ஸ்நாக்ஸை அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் மாற்றிக்கோங்க. இது நல்லா சிப்ஸ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சாட் மசாலா சேர்க்கறதுனால நல்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய லேஸ், குர்குரே, பஃபு இந்த இதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த லேஸில் இருக்கக்கூடிய சிப்ஸோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.